Hi, hello, welcome to Talk and Mock. This is Google Raj. Talk and Mock first time நீங்க பாக்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிடுங்க and then bell button அமைக்கிடுங்க. Unacademy, so India's largest online learning platform for any competitive exam. இந்தியாவுடைய தலை சிறந்த ட்ரைனர்கள் வந்து இங்க ஒர்க் பண்றாங்க. So one plan comes under all educators. So ஒரு plan நீங்க எடுத்துக்கும் போது எல்லா educators உடைய வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். If you are interested, so please go with Talk and Mock அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி போங்க. உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கேஸ்லெட். ஸோ இந்த கேஸ்லெட் வந்து SBPO ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்த கேஸ்லெட் தான். சிம்பிளான ஒன்று தான். ஸோ த்ரீ பீஸாஸ் ஷாப்ஸ் ABC செல்ஸ் வெஜ் பீஸா அண்ட் நான்வெஜ். வெஜ் நான்வெஜ் ரெண்டு டைப் இருக்கு. Okay, so respective ratio between the number of vegetarian and non-vegetarian pizzas sold with the pizza shop A was 9:7. So 9:7 அப்படின்ற ரேஷியோல வந்து A வந்து செல் பண்றாங்க. And that sold by pizza shop B is 3:4. B வந்து 3:4 என்ற ரேஷியோல செல் பண்றாங்க. The number of pizzas veg plus non-veg sold by the pizza C was 108 in the ratio of veg to non-veg வந்து 7:5. 7:5 பட் மொத்தம் வந்து 108. அப்ப இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். டோட்டல் பார்ட் 12, அப்ப ஒரு பார்ட் 9. சோ அப்ப இங்க 63, இங்க 45. சோ அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா the total the number of pieces sold by the all three shops was 306. அப்ப 376ல 106 போச்சு அப்படின்னா 268, ரைட்டா? சோ 268 வந்து ரிமைனிங் என்ன பெண்டிங் இருக்கு, அது வந்து இந்த டோட்டல் வேல்யூல இருக்கு. The number of veg pizza sold by the pizza shop A was 20% more than veg pizza sold by shop B. B விட A வந்து 20% அதிகம் இந்த வெஜ்ன்றது. ஓகேங்களா? இங்க 20% தான் அதிகம் வரணும். பட் இங்க வேற ரேஷியோல இருக்கு, இங்க வேற ரேஷியோல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பார்ட்டை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் பண்றேன். ஈக்குவல்ன்றதை விட இதுல இருந்து 20% சேஞ்ச் பண்ணா மேல இருக்கக்கூடிய நம்பர் வரணும், அந்த மாதிரி மாத்துறேன். எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிச்சம் வந்து 268 இருக்கு, அதை ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கான், இந்த வெஜ் இந்த 3ல இருந்து 20% நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூ வரணும். ஓகேங்களா? அங்க மேல இருக்கக்கூடிய வேல்யூ வரணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த ஓவரால் பார்ட்டை 5ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் சார் 5ல மல்டிப்ளை பண்றீங்கன்னா அந்த 20% ஃபிராக்ஷன் 1/5. ஸோ 5ல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 5ல மல்டிப்ளை பண்ணும்போது இது 15 ஆயிடும், இது 5ல மல்டிப்ளை பண்ணும்போது 20ன்ற ரேஷியோல ஆயிடும். பட் ரேஷியோஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கு. 3:4ன்ற அதே ரேஷியோல இருக்கு. அந்த 5 வச்சு காமனா மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்ப 30% இங்கிருந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, இங்கிருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுங்க. 20% 3 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த வெஜ் எனக்கு 18 ஆகும். ஸோ 9ன்றது 18, அப்ப 7ன்றது என்ன, ஒரு பார்ட் 2, அப்ப 2 பார்ட் நம்மளுக்கு 14. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இது 9:7ன்ற ரேஷியோல இருக்குது, இது 3:4ன்ற ரேஷியோல இருக்குது. இதை விட இது எனக்கு 20% அதிகம்னு சொல்லியிருக்கான். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதை 5ல மல்டிப்ளை பண்ணிட்டேன். 15 20 ஆயிடுச்சு. அப்ப இதுல இருந்து 20% நான் எடுத்தேன் அப்படின்னா 18 மேல வரணும். 20% அதிகம்னு சொல்லியிருக்கான், 18 வரணும். 9 இருக்கு. அப்ப 9ன்றது 18னா 7க்கு என்ன போடலாம், 14 போடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேங்களா? இப்ப எனக்கு அந்த ரேஷியோவும் பாருங்க, அதே ரேஷியோல இருக்கு. 9:7 இருக்கு, 3:4 இருக்கு. அவன் சொல்லக்கூடிய அந்த 20% எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ்லெட்டை மேக் பண்ணியாச்சு. இப்ப இது எல்லாமே இது வந்து ரேஷியோல இருக்கு, இது நம்பர்ஸ்ல இருக்கு. 108 வந்து எனக்கு நம்பர்ஸ்ல இருக்கு. டோட்டல் பார்ட் எவ்வளவு வருது பாருங்க, இங்க 32, இங்க டோட்டல் பார்ட் எவ்வளவு வருது 35. ஸோ டோட்டல் பார்ட் 67x, அதாவது ரேஷியோ. 67 பார்ட் இங்க வந்து லாஸ்ட் நம்பர் 8ல இருக்கு. அப்ப 67 × 4 4 7 28, இங்க வந்து 24 26 268. அப்ப ஒரு பார்ட் இங்க எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 4 டைம்ஸ். நம்ம x ஓட வேல்யூ 4 டைம் வருது. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 18 அப்படின்னா 72, 14னா 56, இங்க 80, இங்க வந்து 60. எல்லாமே வந்து போட்டாச்சு, ஸ்ப்ளிட் அப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். சோ இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. क्वेश्चनல வந்து இஃப் வெஜ் பீஸா காஸ்ட் வந்து 200 நான் வெஜ் பீஸா காஸ்ட் வந்து 300 வருது. ஓகேங்களா? வெஜ் 200, நான் வெஜ் வந்து 300. சோ அப்படி இருக்கும்போது டோட்டல் அமௌண்ட் obtained by shop B. சோ ஷாப் B ல டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க 60 × 200
ஓகேங்களா plus 80 into 300. so 8 3s are 24 3 0 இருக்கு 6 2s are 12 3 0 இருக்கு அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 36 so answer is option B 36000 so first question கான answer 36000. Next one, so what is the ratio of veggie pizza sold by the shop A and C together to the non-veg pizza sold by B and C together? so A plus C veg B plus C வந்து non-veg. so A plus C அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது A plus C veg வந்து பாத்தீங்கன்னா 70 to 63 ரைட்டா அப்போ 150 சாரி 135 B plus C அப்படின்றது எடுக்கும்போது 80 plus 45 so 80 plus 45 அப்ப டோட்டல் வந்து 125 கேன்சல் பண்ணீங்க அப்படினா 5 ல கேன்சல் பண்ணீங்கன்னா 27 is to 25 so option 1 so 1 is the right answer. so what is the average veg pizza sold by all shops veg pizza அப்படியே வந்து 72 60 அப்புறமா வந்து 63 so divided by 3 so 6 plus 6 12 12 plus 7 19 190 5 என்ற வேல்யூ வருதா divided by 3 so 6 times 18 come into 5 times 60 total veg pizza sold by A and C or what percentage so A and C already முன்னாடி நம்ம veg போட்டுறோம் 135 வந்துச்சு what percentage of the total non-veg pizza sold by the shop B and C so BC so இதையும் போட்டுறோம் இல்லையா 125 அதே டேட்டாக்கு அப்படியே percentageல கேக்குறாங்க முன்னாடி ரேஷியோ கேட்டிருந்தாங்க இப்போ percentage கேட்டிருந்தாங்க so 27 divided by 25 போட்டுறோம் into 100 4 times வரும் so 54 108%. so option B is the right answer. If veg pizza sold by shop B is increased by 33 1/3% and non-veg pizza sold by shop A is increased by 75%, then what is the sum of veg pizza sold by B and non-veg pizza sold by A after the increment? ஓகேங்களா so இப்போ வந்து veg pizza B ல இருந்து 33 1/3% increase பண்றீங்க எவ்வளவு இருக்கு அப்படினா 60 இருக்கு அப்ப 60 ல இருந்து 33 1/3% இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படினா 33 1/3 க்கு 1/3 fraction 3 ல அடிச்சீங்கன்னா 20 இன்கிரீஸ் ஆயிடும் நியூ டைப் வேல்யூ வந்து 80 ஆயிடுது அதே மாதிரி நான் வெஜ் பீஸா வந்து எவ்வளவு இருக்குன்னா 56 இருக்கு 56 னா 75% இன்கிரீஸ் பண்றீங்க அப்ப 75% 3/4 4 அடிச்சீங்கன்னா 14 அப்ப 42 இன்கிரீஸ் ஆகுது அப்ப டோட்டல் வந்து 98 ன்னு ஆயிடுது டோட்டல் பார்ட் எவ்வளவு 178 ஆப்ஷன் A is the right answer. Thank you for everyone for joining this session. Next video will sandipom.